ஹாய், சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான பின்னோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் பின், அதாவது பல்லுக்கான பின். செகண்ட் வந்து பாடி அண்ட் தேர்ட் வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம டேப்பை யூஸ் பண்ணி எப்படி மற்றவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம செல்ஃபாக எப்படி சாரியை யூஸ் பண்ணி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பின், அதாவது பல்லுவோட பின் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஷோல்டரில் டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கீழே இருந்து கரெக்டாக ஒரு ஜான் அளவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு வருதோ அதுதான் வந்து பல்லுவோட லென்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து 44 வந்தது. நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய முதல் பின். இப்போ வந்து ரெண்டாவது பின், அதாவது பாடியோட மெஷர்மெண்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் அவங்கள வந்து பிடிக்க சொல்லிவிடுங்க. ஸோ வச்சுட்டு நம்ம சாரியை வந்து நார்மலாக வியர் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா, பாடியை சுற்றி அதே மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து காலில் இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து கொண்டுட்டு போங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் வருதோ அதுதான் வந்து பாடியோட மெஷர்மெண்ட். ஸோ நம்மளுடைய செகண்ட் பின்னோடைய மெஷர்மெண்ட் வந்து அதுதான். இவங்களுக்கு வந்துட்டு 53 வந்து வந்தது. ஸோ நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். இப்போது தேர்ட் பின்னோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஹிப்போடையது சைடில் இந்த மாதிரி டேப்பை வந்து வச்சுட்டு நம்ம சாரி வியர் பண்ணும்போது நார்மலாக சுற்றி மிடில் கொண்டு வருவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டேப்பை சுற்றி கொண்டு வந்து ஸோ உங்கள் பெல்லி பட்டன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் பாயிண்ட் வருதோ ஸோ நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து 39 வந்தது. ஸோ நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த 3 தான் முக்கியமான மெஷர்மெண்ட் சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு. அடிஷ்னலாக இன்னொரு மெஷர்மெண்ட்டையும் ஷேர் பண்ணுறேன். இது நெசசரி கிடையாது, உங்கள் நாலேஜுக்கு தான். ஸோ ப்ரீப்ளீட் பண்ண சாரியை வியர் பண்ணும்போது சில பேருக்கு வந்து சைடு வந்து அடிக்கும். அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் டு அந்த ஷோல்டர் வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா வந்து சைடு அடிக்காது. ஸோ அதை இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே சாரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ எடுத்த மெஷர்மெண்ட்டை எப்படி பின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாரியோட அந்த பல்லுவோட எண்டில் நம்ம டேப்பை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து பல்லுவோட லென்த் வந்து 44 வந்து இருந்தது. ஸோ அந்த 44 இன்ச்சஸில் ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். இதுதான் முதல் பின். ஸோ ரெண்டாவது பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் பண்ணோம் இல்லையா பல்லுக்கு, ஸோ அந்த பின்லேருந்து எங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 53 வந்து வந்திருந்தது. ஸோ அந்த 53 இன்ச்சஸில் ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பின். மூணாவது பின் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட இந்த எண்டில் வந்து கொண்டு வந்துடுங்க. நம்ம அவங்களுடைய ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 39 இருந்தது. ஸோ நம்ம 39 இன்ச் வந்து மெஷர் பண்ணி ஒரு வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மூணாவது பின். நம்ம இந்த ரெண்டாவது பின்னையும் மூணாவது பின்னையும் இருக்கிற நடுவில் இருக்கிற கிளாத்தில் தான் வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பின் பண்ணி சாரி ப்ரீப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சாரியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாரியோட பல்லுவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டரில் போட்டுடலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து லென்த் வேணுமோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு ஸோ அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு பின் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து முதல் பின். அதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே வந்து ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே அந்த சாரியை நம்ம நார்மலாக வியர் பண்ணுற மாதிரி ஸோ பாடி சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த காலில் இந்த சைடில் அந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டு வச்சு ஒரு பின் வந்து பண்ணிடலாம். இதுதான் வந்து செகண்ட் பின். தேர்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்பில் வந்துட்டு சாரி இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு சுற்றிட்டு நம்ம சாரி வியர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த பெல்லி பட்டன் கிட்ட ஒரு பின் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் பின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பின்னில் தான் நடுவில் தான் வந்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக சாரி ப்ரீப்ளீட் பண்ணி ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணுறோம் இல்லையா, அதில் எதுவும்
அதுதான் நீங்கள் சில்கில் வச்சு பண்ணி